ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசியில் வந்து பாருங்க, முதல்ல சுக்கிரன் வந்து அமர்றார். எப்போ? டிசம்பர் 20, 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 வரைக்கும் சுக்கிரன் வந்து அமரக்கூடிய இடம் எது அப்படின்னா தனுசு ராசியில் வந்து அமர்றார். அவருக்கு பின்னாடியே வந்து பாருங்க புதன் வராரு. டிசம்பர் 29 ஜனவரி 13 வரைக்கும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா தனுசுல அமர்றார். இவங்க 2 பேரும் சேர்ந்து 29 அதாவது டிசம்பர் 29 ஜனவரி 13 வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. ஏறக்குறைய 16 நாட்கள். இந்த 16 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில இவங்க 2 பேரும் சேர்ந்து அமர்றது, இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகுது. பேர்லயே பார்த்தா உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி நாராயண யோகம், பேர்லயே லக்ஷ்மி இருக்கா. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது இந்த வீடியோல பார்க்கலாம். இதை வந்து பாருங்க, நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். முதல்ல சுக்கிரன் வந்து அமர்ந்துடுறாரு இல்லைங்களா, சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்கள். அவருக்கு பின்னாடி அதாவது 9 நாட்கள் கழிச்சுதான் புதனும் வந்து சேர்ந்து அமர்றாரு. ஆக 2 பேரும் கன்ஜங்ஷன் ஆகி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு 2 விதமா சொல்லுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமான விஷயங்களும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சொல்றோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து பாருங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டத்துல ஓடிட்டே இருக்கும். ஏதாவது கொஞ்சம் காலம் நம்மளுக்கு லக் அடிக்காதா, இந்த காலம் நம்மளுக்கு வந்து செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரி பல சூக்ஷமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவுங்க. ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பலனுக்குள்ள போயிடலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த முதல்ல சுக்கிரன் வந்து எங்க உட்கார்றா அப்படின்னா உங்க சுயஸ்தானத்துல தான் வந்து உட்கார்றா, தனுசுல தான் வந்து உட்கார்றா. சுக்கிரன் தனுசு ராசி அன்பர்கள், உங்களோட ராசி அதிபன் யாரு? குரு பகவான். குரு பகவானுக்கு நட்பா பகையா அப்படின்னு கேட்டா பகை கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் அசுரகுரு, அவர் வந்து அதாவது உங்க ராசி அதிபன் தேவகுரு, அவர் அசுரகுரு. பொதுவா சுக்கிரன் வந்து பாருங்க உங்களுக்கு 6 மற்றும் 11க்கு அதிபன். ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவங்க உங்க சுயஸ்தானத்துல வந்து உட்கார்றா அப்படின் போது சூப்பரா இருக்கும். குரு மேல சுக்கிரன் அப்படின் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு தனலட்சுமி யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகிடும். ஏதோ ஒரு விதத்துல குருவும் சுக்கிரனும் சம்பந்தப்படுறாங்க அப்படின் போது தனலட்சுமி யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகிடும். அப்ப என்ன ஆகும்? உங்க சுயஸ்தானத்துல வந்து உட்கார்றா. தனுசு ராசி என்பர்கள், உங்களுக்கு நோய், எதிரி, கடன், இது 3 இருக்கு அப்படின்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை, இதை வந்து யார் கொடுப்பா அப்படின்னா சுக்கிரன் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தில் கடனை அடைக்க நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. எனக்கு பல கோடி கடன் இருக்குது மேடம், இதெல்லாம் அடைக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டா? சில கோடியாவது அடைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணுறீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகுங்க. எத்தனையோ முறை நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், எத்தனையோ முறை நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அந்த பிளான் வந்து ஃபெயிலியர் நோக்கி போயிருந்துருக்கலாம். இந்த காலகட்டம் நீங்கள் அதை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளான் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு க்ரோனிக் இல்னஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்க, டயபெட்டிஸ் இருக்குது, டயபெட்டிக் திடீர்னு ஃப்ளக்சுவேட் ஆகுது, கண்ட்ரோலே வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ப்ராப்பராக வைத்தியம் பண்ணுறீங்க அப்படின் போது கண்ட்ரோல் வரும். அடையமா நீங்கள் வேறு நாங்கள் ஊரில் இருக்கிறதுலே பெரிய டாக்டரை பார்க்குறோமா, பெரிய டாக்டரை பார்க்குறதுல மேட்ரு இல்லைங்க. இந்த பிளானட்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின் போது நம்ம தெரு முக்கில் இருக்க ஒரு சாதா குட்டி டாக்டர், அவருக்கு நல்ல திறமை இருக்கும். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உள்ளூர் மாடுக்கு ப்ரைஸ் கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம தெருவிலே இருக்கவங்க நம்மளுக்கு சாதாரண டாக்டரை தெரிவாங்க, ரொம்ப வந்து எஃபிகசி இல்லாதவங்களா தெரிவாங்க. பெரிய ஆஸ்பத்திரியில் போய் நம்ம ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா உங்க பெரிய டாக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே ஃப்ரேம் பண்ணிட்டு இருப்போம். புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்களும் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உள்ளூர்ல சாதா ஒரு டாக்டர் கிட்ட பார்க்கும்போது கிளிக் ஆகும். நிறைய பேர் வந்து பாருங்க இந்த மாடர்ன் சிஸ்டம் மெடிசன் விட்டுட்டு ஆல்டர்னேட் சிஸ்டம் மெடிசன் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆயுஷ் சிஸ்டம் மாதிரி இப்போ யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா கீழே கமெண்ட் போடுவீங்க, மேடம் நீங்க வந்து ஹோமியோ டாக்டர் அப்படின்றதுனால நீங்க உங்க சிஸ்டமை சப்போர்ட் பண்ணுங்க. அப்படிலாம் கிடையாது. பொதுவாக வந்து பாருங்க, நிறைய நாங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் பார்த்துருக்கோம். அதாவது நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, நிறைய பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த காலகட்டம் சனி பெருசாக ஃபேவர் ஆகலைங்க. நீங்கள் லோக்கலில் வந்து பாருங்கள், உங்கள் ஊரில் வந்து இந்த ஆல்டர்னேட் சிஸ்டம் டாக்டர்ஸ் ஹோமியோ இருக்காங்க, இல்லை ஆயுர்வேதா இருக்காங்க, சித்தா இருக்காங்க, யுனானி இருக்காங்கன்னா பாருங்கள்.
கிளிக் ஆகிடும் அப்படிம்ப. என்கிட்டயே பாருங்க நாங்கள் சொல்றதில்ல. ஆனால் அந்த மாதிரி பார்க்குறாங்கன்னா கிளிக் ஆகிடும். அந்த மாதிரி வந்து பாருங்க, உங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா சாதாரண ஒரு பர்சன் கிட்ட நீங்க போய் பார்க்குறீங்க. பெரிய ஆஸ்பத்திரியில் அவருக்கு இல்லம்மா, அவர் பாவம் ஒரே ரூம்ல தான் வந்து கிளினிக் வச்சுட்டு இருக்காரு, போய் பார்க்குறீங்க. ஆனால் படிச்சிருக்காரு, குவாலிஃபைடு, நல்ல டேலண்ட் இருக்கு, அவர்கிட்ட போய் பார்க்குறீங்கன்னா கிளிக் ஆகிடும். இந்த காலகட்டம் நோய் எதிரி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றது உங்களுக்கு விதிங்க. சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். பல கோடி இருக்கு அப்படின்னாலும் சில லட்சமாவது கடனை அடைப்பீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில்ல ஒரு லாபம் அப்படின்றது வரும். இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தி, ஒரு லக்கு, ஃபார்ச்சூனு, இதெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னா சுக்கிரன் தான் கொடுப்பான். அந்த சுக்கிரன் உங்களுக்கு சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா கொடுப்பா. ஒரு பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதி. சரி, அப்படியே பிற்பகுதி வாங்க. பிற்பகுதி புதனும் வந்து சேர்றா. புதனும் சுக்கிரனும் இணைவு தனுசு உங்களுக்கு சுயஸ்தானம் 1ஆம் பாவம் லக்னத்துல அப்படின்றது அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம் சூப்பரா ஆக்டிவேட் ஆகும். மகாலட்சுமியோட பரிபூர்ண கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதன் உங்க ராசி அதிபனுக்கு நட்பா பகையா? பகை தான். காரணம் என்ன அப்படின்னா, தனுசு உங்க ராசி அதிபன் குரு பகவான். குரு பகவானுடைய குழந்தை தான் வந்து பாத்தீங்கன்னா புதன். எப்படிங்க பையன் வந்து பகையாவான் அப்படின்னா, குரு பகவானுடைய மனைவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து புதன். ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட குழந்தை தான் வந்து புதன். ஆக குருவே இல்லாம பயின்று ஞானம் பெற்ற ஒரு பர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட் தான் புதன் அப்படின்னு சொல்லலாம். புதனுக்கு குருவே கிடையாது, ஏன்னா குரு அவருக்கு பகை அப்படின்றதுனால புதனுக்கு வந்து குருவே இல்லாமல் ஆயக்கலைகள் 64க்கும் தலைவன் யாரு அப்படின்னா புதன் தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பர்சன், அப்படிப்பட்ட பிளானட் வந்து பாருங்க உங்களுக்கு 7 மற்றும் 10க்கு அதிபன். களத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவங்க 2 பேரும் இணைஞ்சு இந்த லட்சுமி நாராயண யோகம் சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகி என்ன பண்ணும், நான் பயங்கரமாக யோசிப்பேன். தனுசு ஆல்ரெடி வந்து பாருங்கள் நல்ல புத்திசாலிங்க, நல்ல ஞானம் இருக்கும், தெளிவான சிந்தனை இருக்கும். தனுசு எப்பயுமே இருக்கும்னா ஒருத்தங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒன்று அப்பா இல்லை அம்மா இல்லை அண்ணன் இல்லை தம்பி இல்லை ஃப்ரெண்ட்ஸு இல்லை மனசாட்சி இல்லை இரையாற்றல், இப்படி யாருக்குன்னா ஒருத்தங்க கூட ட்ராவல் பண்ணுறவங்க தான் தனுசு. ஒரு சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களோட புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு நிறைய பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் வந்து யோசிப்பீங்க அப்படின்னு சொல்ல நியாயம் தானே. நம்மளும் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ நமக்கு நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு நிறைய யோசிப்பீங்க. அதே மாதிரி உங்கள் மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தனுசு ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவியும் உங்களுக்கு ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட் வர மாதிரி உங்களுக்கு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மனைவியும் ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட் இருப்பாங்க. மனைவியினோட ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் மனைவியினோட ஆதரவுனாலையும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் பக்காவாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சப்போர்ட்னாலே என்ன ஆகும் அப்படின்னா, தொழிலில் பல யுக்திகளை கையாளுவீங்க. நான் வந்து பாருங்கள் ஒரு கன்சர்ன், ஒரு அயன் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிற ஒரு சின்ன லெவலில் ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு பட்டறை வச்சு நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட இன்வெஸ்டர் வந்து காசு போட்டிருக்கான். நானும் எங்கள் இன்வெஸ்டரும் சேர்ந்து இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா இந்த மாதிரி எல்லாம் ப்ரொமோட் பண்ணி பெருத்த லாபம் அப்படின்றத சம்பாதிக்கிறோம். இது ஒரு சின்ன பட்டறை, ஒரு சின்ன கிரில் தொழில், இல்லைனா பூஜை சாமான் விற்கக்கூடிய. தனுசுக்கு இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டெட்லாம் சூப்பராக வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் வந்து பாருங்கள் பூஜா பொருட்களில் விற்கக்கூடிய ஒரு கடை வச்சுட்ருக்கோம் அப்படின்னா, அந்த பூஜா பொருட்களில் ஒரு நவீனப்படுத்தி புதுசாக இப்போ தான் வந்து பாருங்கள் கலர் கலராக திரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், இது வந்து இந்த கடவுளுக்கு உகந்தது, அது அந்த கடவுளுக்கு உகந்தது, நானே எத்தனையோ பேசியிருக்கேன். அதெல்லாம் உண்மைதான். பட் இருந்தாலும் அதை தான் பண்ணி, அது அத்தனையும் பண்ணி தான் நம்ம இறைநிலையை அடையணுமா? கிடையாது. உண்மையான அன்பு ஒன்று போதும் இறைநிலையை அடையிறதுக்கு. இதுதான் உண்மை இல்லைங்களா? இருந்தாலும் ஒரு சில விஷயத்த, ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா பல ஆங்கிளில் நம்ம ட்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பல ஆங்கிளில் ட்ரை பண்ணுறதுக்கு தான் நிறைய பூஜை பொருட்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகள் சொல்லிட்டு வரோம். அப்போ ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பூஜை சாமான் வச்சு கடை வச்சு நடத்துகிறவங்களா இருந்தாலும் அதில் புது யுக்திகளை கையாளுவீங்க. புது யுக்திகளை கையாண்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுவீங்க. ப்ரொமோட் பண்ணி இந்த இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதெல்லாம் தானே இருக்குது ப்ரொமோஷனுக்கு. இதெல்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணி தொழிலில் ஒரு லாபம், பெரிய வளர்ச்சி, பெரிய முன்னேற்றம், பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய யோகங்க பிற்பகுதியில். ஆக இந்த காலகட்டத்தை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காலகட்டம் அப்பப்போ கொஞ்சம் நாள், ஒரு 20 நாள், 15 நாள், 30 நாள், இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு 16 நாள் வந்திருக்கு. முதல்ல சுக்கிரன் வந்து உட்காரும் போதும் நல்லது வருது, புதனோடு இணையும் போது இன்னும் நல்லது வருது. நல்ல முக்கியமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கோங்க, தொழில் சார்ந்து அப்படின்னு சொல்லிக்கலாம். வாழ்த்துக்கள்.